ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சிஎஸ்கே பத்தி. வழக்கமா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் 1000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது இப்போ. ரீசன் என்னன்னு தெரியல. என்னதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அத சரி பண்ணிக்கலாம். பட் அந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு 7K கிட்ட வியூஸ் போயிடுச்சு. என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே பேசர்ஸ், அதாவது சிஎஸ்கேவோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கா? தரமா இருக்கா? அப்படிங்கிற மாதிரியான வீடியோ அது. அண்ட் அந்த வீடியோல நாங்க மென்ஷனும் பண்ணியிருந்தோம். இது சிஎஸ்கேவோட நிக்க போறது கிடையாது. இதுக்கப்புறமா ஒவ்வொரு டீமுக்கும் நாங்க போட போறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற பவுலர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஐபிஎல் 2025 ஸ்குவாட்ல இருக்கிற பவுலர்ஸ்க்கான லிஸ்ட்ட தான் நான் இப்போதைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க எப்படிப்பட்ட பவுலர்ஸ்? என்ன பண்றாங்க? என்ன பண்ண போறாங்க? இந்த மாரி எக்ஸ்பர்ட் ரிவ்யூ நான் குடுக்க போறது கிடையாது. ஸோ இந்த பவுலர்ஸ் எல்லாரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். இதுவரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு? அப்படிங்கிறதையும் சொல்லப் போறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ஜோஷ் ஹேசல்வுட். ஹேசல்வுட்ட பொறுத்தவரைக்கும் இந்தியா சீரிஸ்ல நல்லா போட்டாரு. பட் அதுக்கப்புறமா அவருக்கு அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது அப்ப இருந்தே இன்ஜுரி அப்படிங்கிறது இருந்திருந்துச்சு. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து கூட விலகிட்டாரு. பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. பட் அந்த இன்ஜுரியில இருந்து ஐபிஎல்லுக்கு முன்னாடி ரிகவர் ஆகி ஃப்ரெஷ்ஷா வந்துருவாரு ஆர்சிபிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஹேசல்வுட்ட பத்தி எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஹி இஸ் குட் பிளேயர். டெஸ்ட் மேட்ச் லென்த்த மட்டுமே வச்சு தலைவனால T20லயும் செம பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியும். ஸோ ஹேசல்வுட் மேல பெருசா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர நீங்க தாராளமா நம்பலாம். ரெடியாகி வந்துருவாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேசல்வுட் அவர இப்போதைக்கு தள்ளி வச்சுருவோம். ஏன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு இன்ஜுரி காரணமா. அண்ட் தென் அடுத்த பவுலருக்குள்ள வந்தோம் அப்படின்னா, புவனேஸ்வர் குமார். ஸோ எல்லாருமே ஹேசல்வுட்க்கு அப்புறமா புவனேஸ்வர் குமார் தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ புவனேஸ்வர் குமார் கடைசியா ஆடுனது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவர் சையத் முஸ்டாக் அலி டிராஃபி ஆடியிருக்காரு. கடைசி மேட்ச் அவர் ஆடுனது டொமஸ்டிக்ல 11 டிசம்பர் 2024. ஸோ எந்த டீமுக்கு எதிரான்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி டீமுக்கு எதிரா ஆடியிருப்பாரு. ஐ திங்க் கால் இறுதியோ, அரை இறுதியோ ஏதோ ஒண்ணு யூபி வந்து போயிருப்பாங்க. சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ அந்த மேட்ச் டெல்லிக்கு எதிரா ஆடியிருப்பாங்க. ஓவராலா அந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில விக்கெட் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் ஜார்க்கண்ட் வந்து 6 ரன் மட்டுமே குடுத்து 3 விக்கெட்லாம் எடுத்திருந்தாரு. ஸோ தலைவன் அதே ஃபார்ம்ல தான் இருக்காரு. அ பழைய புவனேஸ்வர் குமார். பழைய புவனேஸ்வர் குமார்னா, அந்த ஸ்விங் கிங் புவனேஸ்வர் குமார் அப்படியே தான் இருக்காரு. இன்ஃபாக்ட் இவர சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு கொண்டு போலாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனுமே போயிருந்துச்சு. பட் இப்போதைக்கு அவர் இந்தியன் சர்க்யூட்ல கிடையாது. அண்ட் இப்போதைக்கு அவர் இன்ஸ்டா பேஜ்லயுமே அவர் இந்தியன் கிரிக்கெட்டர்ன்னு போடுறது கிடையாது. கிரிக்கெட்டர் அவ்வளவுதான். ஏன்னா அந்த மனுஷன அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அந்த புவனேஸ்வர் குமார் இப்போதைக்கு சையது முஸ்டாக் அலி டிராஃபி என்றது மட்டும் இல்லாம, அவங்க உள்ள லோக்கல்ல நடந்துட்டு இருக்க T20 டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு எல்லா டோர்னமெண்ட்லயுமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. அஸ் எ பிளேயரா அண்ட் பேட்ஸ்மேனாவும் ஒரு சில நல்ல நாக் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் புவனேஸ்வர் குமாரும் ரொம்ப சூப்பரா தரமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஐபிஎல் 2025ற்காக. ஸோ நோ வொரி கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஐபிஎல் 2024ஓட ஒரு ஸ்டார் பவுலர் அப்படின்னே சொல்லலாமா? பிளே ஆஃப்க்கு ஆர்சிபி குவாலிஃபை ஆவறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அந்த ரிடெம்ப்ஷன ஏற்படுத்தின ஒருத்தர் அவரோட கெரியர்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாங்குன அடி அந்த மாரி. ஸோ அந்த யஷ் தயால். ஸோ யஷ் தயால பொறுத்தவரைக்கும் அவரும் இப்போதைக்கு யூபி டீமுக்காக தான் ஆடியிருந்தாரு. பட் அவர் யூபி டீமுக்காக பெருசா T20 அதாவது சையத் முஸ்டாக் அலி டிராஃபி ஆடல. பட் அவர் விஜய் ஹசாரே ஆடியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்த டோர்னமெண்ட். கடைசியா அவருமே 28 டிசம்பர் 2024 லீக் மேட்ச் அப்படிங்கிறது ஆடியிருந்தாரு. யூபி சண்டிகர் மேட்ச் தான். ஸோ ஓவராலா அவருமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கடைசி 3 மேட்ச் வந்து 29 ரன் குடுத்திருக்காரு. எந்த ஒரு விக்கெட்டும் இல்லாம. 2 விக்கெட் ஃபார் 67, 19 ரன் குடுத்து 2 விக்கெட்ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாரி கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இன் விஜய் ஹசாரே டிராஃபி குடுத்திருக்காரு. யஷ் தயாலும் பெருசா இப்போதைக்கு எந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் அவர் ஆடல. அண்ட் இந்தியன் சர்க்யூட்லயும் அவர நாம பார்க்கவும் முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரஞ்சி டிராஃபி ஆடுனாரு. ஸோ ரஞ்சி டிராஃபிலயும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பெருசா அவருக்கு பவுலிங்கும் குடுக்கல. ஸோ எஸ் தயால் இப்போதைக்கு சைலன்ட்டா இருக்காரு. மேபி ஐபிஎல் 2025ல வந்து வயலன்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா ராசிக் தார் ஆர் ரசிக் சலாம் என்னோட ஃபேவரைட் பிளேயர் இன் ஆர்சிபி ஸ்குவாட் ஆஃப்டர் புவனேஸ்வர் குமார்ன்னு நான் சொல்லுவேன். இந்த பிளேயர் டெல்லிக்காகவே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் 2024ல குடுத்திருந்தாரு. இப்போ ஐபிஎல் 2025 வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஜூரி இருந்துச்சு. அது வந்து சரியாகி வந்தாரு. அண்ட் தென் இப்போதைக்கு நல்லாவே டொமஸ்டிக்ல ஆடிட்டு இருக்காரு. முக்கியமா சையத் முஸ்டாக் அலி டிராஃபி வந்து ஆடியிருந்தாரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் விஜய் ஹசாரே டிராஃபிலயும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. விஜய் ஹசாரே டிராஃபிய பொறுத்தவரைக்கும் 70 ரன் வரைக்கும் குடுத்திருந்தாரு. 46 ரன்லாம் குடுத்திருக்காரு. அண்ட் சையத் முஸ்டாக் அலி டிராஃபி ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு. ஆல்மோஸ்ட் இந்த 30 ரன் அப்படிங்கிற அந்த மார்க்க தொட்டுறாரு. பட் T20ல இப்போ நார்மல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓடிஐல கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாரு. ரசிக் தார் கொஞ்சம் அந்த லென்த் அண்ட் அவரோட
அந்த ஆக்ஷன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு லைட்டா ஏற்பட்டிருக்கு. ஸோ யங்ஸ்டர் தான், அதை எப்போ வேணாலும் சரி பண்ணி மேல வரலாம். ரீசென்ட்டா நடந்த சில டோர்னமெண்ட்ஸ்ல கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல. பட் இந்த இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தலைவன் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. பட் அது சரியா ஆயிடுவாரு. சரி பண்ணிடலாம்னு தான் நானும் நினைக்கிறேன். ஐபிஎல் 2025 வரதுக்குள்ள இல்ல ப்ரீ சீசன் கேம்ப்லயே சரி பண்ணிடலாம்னு நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாம அப்படியே ஸ்பின்னர் பக்கமா வருவோம். ஸ்ரேயா சர்மா. ஸோ இந்த டீமோட எனக்கு தெரிஞ்சு குர்னால் பாண்டியா பிரைமரி ஸ்பின்னரா இருந்தாலும் ஒரு பிரைமரி லெக்கி வந்து ஸ்ரேயா சர்மா தான். ஸ்ரேயா சர்மா கேகேஆர்ல இருந்த பிளேயர். ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாலுமே செம இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தரா ஸ்ரேயா சர்மா இருந்திருக்காரு. அண்ட் ரீசென்ட்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆனா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. சயீத் முஸ்டாக் அலி டிராஃபில ஆடியிருக்காரு. ஸோ டெல்லி டீமுக்காக தான் ஆடியிருந்தாரு. ஸோ 4 ஓவருக்கு 45, 36 இதெல்லாம் குடுத்திருக்காரு. அண்ட் ஒரு சில போட்டிகள் வந்து ஐ மீன் சின்ன டீமுக்கு எதிரா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இமாச்சல், ஹரியானா, ஜார்க்கண்ட் மாதிரியான பெருசா கிரிக்கெட்ல அவ்வளோ பெருசா இல்லாத டீம்ஸ்க்கு எதிரா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு. அவரோட ஸ்பின்ன அவங்களால ஆட முடியல. பட் அவங்க முக்கியமான நாக் அவுட் மேட்ச்ல வந்து டெல்லி வந்து மத்திய பிரதேஷ் கிட்ட தோத்துருப்பாங்க. ஸோ அப்பலாம் பயங்கரமா அடிச்சாங்க. ஸ்பின்ன அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்கிற முக்கியமா அந்த டீம்ல ரஜத் பட்டிதார் இருந்தாரு. ஸோ அவர் தான் அந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச். அவர்லாம் அடிச்ச அடிக்கு இவரால தாங்க முடியல. 45 ரன் அப்படிங்கிறதெல்லாம் லீக் பண்ணியிருந்தாரு. ஸோ கொஞ்சம் இவருமே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ரீசென்ட்டா அடி வாங்க ஆரம்பிச்சிருக்காரு ஸ்ரேயா சர்மா. ஸோ அதனால தான் ஆர்சிபி ஸ்பின்ல கொஞ்சம் வீக்கோ அப்படிங்கிற மாரி நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஆர்சிபி அப்படிங்கிறது வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆடக்கூடிய ஒரு டீம். அதான் அவங்களோட ஹோம் வென்யூ. 7 போட்டிகள் அங்க ஆடப் போறாங்க. அங்க அது வந்து ஒரு ஒரு பேட்டிங் பாரடைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்க இருக்கிற பவுலர்ஸ் முக்கியமா ஸ்பின்னர்ஸ் கன்டெயின் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ரன் குடுக்காதவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஸ்பின்னர்ஸா தான் இருக்கணும். பட் கொஞ்சம் அடி வாங்குறாரு. அது மேபி உங்களுக்கு மைனஸா அமையலாம். அண்ட் இது இல்லாம ஆல் ரவுண்டர் லிஸ்ட்ல 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தியுமே நான் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங். ஸ்வப்னில் சிங்க பொறுத்தவரைக்கும் அவருமே விஜயசூரிய டிராஃபிலாம் ஆடியிருந்தாரு. அவர் கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருந்தாரு. விக்கெட் பெருசா எடுக்க மாட்றாரு. ஸ்வப்னில் சிங்குமே ஐபிஎல் 2024ல இருந்த ஒரே ப்ராப்பர் ஸ்பின்னர் ஆர்சிபிக்கு அவர்தான் தாராளமா சொல்லலாம். பட் இந்த டைம் வந்து ஸ்வப்னில் சிங்கும் உள்ள இருக்காரு. பட் ஸ்வப்னில் சிங் அந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம் கிடையாது. பட் இதே மாரி தான் முன்னாடியுமே இருந்தாரு. ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆச்சு. இந்த ஸ்வப்னில் சிங் இப்போதைக்கு டிஎன்பிஎல் ஆக்ஷன்லயும் சோல்ட் ஆயிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லோக்கல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் ஐபிஎல்க்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு சுயா சர்மாவோ, குர்னால் பாண்டியாவோ இல்ல. இந்த ஸ்வப்னில் சிங் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐபிஎல் 2024 ஒரு சர்ப்ரைஸ் குடுத்திருந்தாரு. இந்த டைமும் இந்த பிளேயர் தான் சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தலைவன் குர்னால் பாண்டியாக்குள்ள வரேன். ஸோ குர்னால் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா, பரோடா டீம லீட் பண்ணியிருப்பாரு. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். பட் ஆஸ் எ பவுலரா வந்து ரஞ்சி டிராஃபி ஆடியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜயசூரிய டிராஃபியுமே ஆடியிருக்காரு. தலைவன் நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்ஃபாக்ட் விஜயசூரிய டிராஃபில ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. 27 ரன் மட்டுமே குடுத்து, 19 ரன் குடுத்து 2 விக்கெட்ன்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணியிருப்பாரு. அதுவும் மத்திய பிரதேஷ், டெல்லி, கர்நாடகா மாதிரி ஸ்ட்ராங்கான டீம்ஸ்க்கு எதிரா. அண்ட் தென் இப்போ ரஞ்சி டிராஃபிலயுமே பரோடா, ஜம்மு காஷ்மீருக்கு எதிரா நடந்த காலிறுதி போட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அஸ் எ ஆல் ரவுண்டரா குர்னால் பாண்டியா குடுத்துட்டு தான் இருக்காரு. பேட்டிங் இப்போ கொஞ்சம் குர்னால் பாண்டியா கிட்ட டிப் ஆயிருச்சுன்னு நான் சொல்லுவேன். பட் பவுலிங் அதே மாரி தான் இருக்கு. பட் அகைன் நான் மென்ஷன் பண்ண வேண்டியது, அவங்க இதுவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணது நாசிக், ஹைதராபாத் இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்ல தான். பட் சின்னசாமி ஸ்டேடியம்னு வந்ததுக்கு அப்புறமா சேஞ்சஸ் நெறைய நடக்கும். பட் குர்னால் பாண்டியா அஸ் எ ஆல் ரவுண்டர் என்னைக்குமே சூப்பர் தான். ஸோ அவரையும் நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கம்பேக்கா, ஒரு செம்மையான டோர்னமெண்ட்டா இந்த ஐபிஎல் 2025 ஆர்சிபிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாரி. லெட்ஸ் சி என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த குர்னால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், ஸ்ரேயா சர்மா இந்த 3 பேர்ல உங்களோட 2 சாய்ஸ் யாரு அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது இல்லாம மோஹித் ராத்தி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டருமே இருக்காரு. ஸோ மோஹித் ராத்திய பொறுத்தவரைக்கும் அவருமே ஒரு ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ இப்போதைக்கு அவர் பெருசா எந்த ஒரு டோர்னமெண்ட்டுமே ஆடல. ஒரு லெக் ஸ்பின்னர் தான். ஒரு பேக்கப் ஸ்பின்னரா தான் இருக்காரு. மேபி இவர கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இவருமே ரீசென்ட்டா சயீத் முஸ்டாக் அலி டிராஃபில ஆடியிருக்காரு. பட் கொஞ்சம் அடி வாங்குற பிளேயரா தான் இருக்காரு. லெட்ஸ் சி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். இது இல்லாம ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்கள பத்தியும் நான் சொல்லிடுறேன். நுவான் துஷாரா. ஸோ நுவான் துஷாராவ பொறுத்தவரைக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சீரிஸ்ல வந்து அவர் ஆடியிருந்தாரு. நல்லாவே பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஓவர்சீஸ் பிக் கண்டிப்பா நுவான் துஷாராவா இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஏஸ் அலவுட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஆட முடியாம போச்சுன்னா நுவான் துஷாராவ வந்து இறக்கி ஆட விடுவாங்க. அண்ட் அது இல்லாம லுங்கி இங்கிடி. ஸோ லுங்கி இங்கிடிய பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த பாகிஸ்தான் சீரிஸ் வந்து ட்ரை சீரிஸ் ஆடியிருந்தாரு. அதுல கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாரு. ஸோ லுங்கி இங்கிடி இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெருசா பண்ணல. அந்த டீம்லயும் பெருசா அவர கொண்டு வரவும் மாட்றாங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல. பட் டொமஸ்டிக்ல ஒரு சில மேட்சஸ் நல்லா ஆடியிருக்காரு.
ஸோ லுங்கிங்கிடியோட ஃபார்மும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஆர்சிபி பவுலர்ஸ் எல்லாருமே ஒரு வித டவுட்ஃபுல்லா தான் இருக்காங்க. பெருசா பீக் ஃபார்ம்ல யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு அப்டின்னா, நான் இப்ப விஜய் ஹசாரே அண்ட் கூடவே சையத் முஸ்டாக் அலி டிராஃபி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சையத் முஸ்டாக் அலி டிராஃபி அண்ட் விஜய் ஹசாரே 2த்துலயுமே எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணுத்துல ரசிக்தார் 16 விக்கெட் எடுத்திருப்பாரு. டாப் 10ல கிடையாது. இன்னொன்னுத்துல நம்ம குர்னல் பாண்டியா 16 விக்கெட் எடுத்திருப்பாரு. அவரும் டாப் 10ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரீசென்ட்டா நடந்த டொமஸ்டிக் டூர்னமெண்ட்ல எந்த ஒரு ஆர்சிபி இந்தியன் பவுலர்ஸுமே இந்த டாப் 10 லிஸ்ட்டோ இல்ல பீக் பெர்ஃபார்மன்ஸோ குடுக்கல. அண்ட் சேம் ஓவர்சீஸ் பவுலர்ஸும் ஏர்செல்லோட இன்ஜுரி, நுவான் தஷரா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துதா டீம்ல. லுங்கி இங்கிரி டிராப் பண்ணப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஆர்சிபி பவுலிங்ல இருக்க தான் செய்யுது. எங்கப்பா ஆர்சிபி பவுலர்ஸ்ன்னு கேட்கிற அளவுக்கு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. ஐபிஎல் 2025 ஆரம்பிக்க போது சீக்கிரம். அது மேபி சேஞ்ச் ஆகலாம். ஐபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்சிபிக்கு காலங்காலமா ஒரு மிஸ்டேக்கா வந்து அமையறது, இல்ல ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா அமையறது அந்த பவுலிங் யூனிட் தான். மேபி புவனேஸ்வர் குமார் தலைமையின் கீழ் இந்த டைம் அது எல்லாமே மாறுச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.